வணக்கம். ஆ, கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ரீடிங் போடுறதுக்கு. இன்னைக்கு நம்ம டைம்லெஸ் ரீடிங் பார்க்க போறோம். சரிங்களா? ஆ, இதுக்கப்புறம் நான் டைம்லெஸ் ரீடிங் போடுவேன். இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஆ, ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சில பேத்துக்கு எப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப் தொடங்க போகுது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சில பேத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப் தொடங்க போகுது. அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து 2 பேத்துக்குமே லவ் இருக்கும். சரிங்களா? 2 பேருமே பரஸ்பரம் அன்பு வச்சிருப்பீங்க. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். உங்க எண்ணங்களுக்கு அவங்க மரியாதை குடுப்பாங்க. உங்களோட உணர்ச்சிகளுக்கு, உங்களோட உணர்வுகளுக்கு அவங்க மரியாதை குடுப்பாங்க. சரிங்களா? நீங்க ஆசைப்படுறது கிடைக்கும். அது ஒரு பரஸ்பரம் அன்புன்னு வைங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க அப்படி இருந்திருப்பீங்களா? அப்படிங்கிறது சந்தேகம். நீங்க மட்டுமே அவங்க மேல அன்பு செலுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னவோ நீங்க மட்டுமே அவங்கள லவ் பண்ற மாரியும், அவங்க உங்கள லவ் பண்ணாத மாதிரியும், அவங்க உங்க மேல அக்கறை காட்டாத மாதிரியுமே இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு. ஒரு சில பேத்துக்கு எப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல ஒரு சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் தொடங்க போகுது. ஓகேங்களா? இப்ப இதுவரைக்கும் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க திருப்தியா இருக்கல. இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போ வரைக்கும் நீங்க திருப்தியா இருக்கல. ஏன்னா நீங்க ஆசைப்படுற மாரி அவங்க நடந்துக்கல. இதுக்கப்புறம் நீங்க ஆசைப்படுற மாரியே அவங்க நடந்துக்குவாங்க. நீங்க அவங்க எப்படி உங்ககிட்ட இருக்கணும்னு விரும்புறீங்களோ, அதே மாரி நடந்துக்குவாங்க. அது எவ்வளோ அழகான விஷயம் இல்லையா? அது ஒரு சில பேத்துக்கு நடக்க போகுது. இப்ப விஷயம் என்னன்னா, ஒரு சில பேரு என்னதான் அதாவது அந்த புது ரிலேஷன்ஷிப் வரும்போது, அந்த சமயத்துல நீங்க பழைய ரிலேஷன்ஷிப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்ப இதுக்கும் அதுக்கும்ன்ட்டு ஆயிடும். என்ன பண்ணுறது? இப்ப அத விட்டுட்டு இந்த புது ரிலேஷன்ஷிப்க்கு போறதா? என்ன பண்ணலாம்? இங்க பாருங்களேன், நான் இது பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு கண்ணுல வந்து ரொம்பவே இதா இருக்கு. ஸோ, உங்களுக்கு அந்த கண்டிப்பா மைண்ட் செட் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க. சரிங்களா? எனக்கு இப்ப அப்படி தோணுது. ஏன்னா, என்னால கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி இத சொல்ல முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல என்ன வேணுங்கிற கிளாரிட்டி கம்மியா இருக்கு. சரிங்களா? புது ரிலேஷன்ஷிப் வரும்போது பழசையும் சேர்த்து வச்சு குழப்பிக்குவீங்க. 2 கட்டானா 2 பக்கமா நின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களோட கைடன்ஸ் என்னன்னா, உணர்ச்சி வசப்படாதீங்க. சரிங்களா? சுத்தி என்ன நடந்தாலும் நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படாம நிதானமா யோசிச்சு, யாரு உங்களுக்கு வேணும்? பழைய ரிலேஷன்ஷிப் வேணுமா? புது ரிலேஷன்ஷிப் வேணுமா? ஏன்னா நெறைய பேத்துக்கு புது ரிலேஷன்ஷிப் மாதிரியே இருக்கு. ஸோ, புது ரிலேஷன்ஷிப் வரும்போது உங்களுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருப்பீங்க. டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க, இவரு நமக்கானவர் தான் அப்படின்ட்டு. அப்படியே நடக்கும்போது, நீங்க பழைய ரிலேஷன்ஷிப்ப பத்தி நெனச்சு குழப்பிக்காம, தெளிவா முடிவெடுங்க. உணர்ச்சி வசப்படாம முடிவெடுங்க. ஏன்னா, பழைய மனிதர் வரும்போது நீங்க உணர்ச்சி வசப்பட்றக்கூடாது. ஆஹா! திருந்திட்டாரா அப்படின்ட்டு நீங்க உணர்ச்சி வசப்ப